வணக்கம் நண்பர்களே. நான் சொல்ல போகிற ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க. இந்த கதையை முழுசாக கேளுங்க. உங்களுக்கே தன்னம்பிக்கை உருவாக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிரபலமான கல்லூரி. அந்த கல்லூரியோட வகுப்பறை ஒன்றில் ஆசிரியர்கிட்ட மாணவன் திட்டு வாங்கிட்டு இருந்தான். அவன் பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்த ஒரு மாணவன் தான். ஆனால் என்னமோ தெரியல, கல்லூரி சேர்ந்ததுலேருந்து அவன் படிப்பு மந்தமாக போச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அவன் பள்ளிக்கூடத்தில் படித்தது தமிழ் மீடியம். இங்கே கல்லூரியில் ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பாடம் நடத்தினாங்க. அவங்க கேள்வி கேட்டால் கூட ஆங்கிலத்தில் தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அவனும் முயற்சியெல்லாம் செய்ய தான் செஞ்சான். ஆனால் ஆசிரியர் திட்டும் பொழுதும் அவன் பதில் சொல்ல முடியாத திணறும் போதும் கீழே உட்கார்ந்திருந்த மாணவர்கள் கேலியும் கிண்டலும் பண்ணுறது ஒரு மாதிரியாக பார்க்குறதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு கூட அப்படித்தான். பேராசிரியர் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் தெரியாமல் ரொம்ப தப்பாக பதில் சொன்னான். கீழே உட்காந்துருந்தவங்க விழுந்து விழுந்து சிரித்தாங்க. அதை பார்த்து அவனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகவே வந்துருச்சு. சகிப்புத்தன்மைக்கு இருந்த கோபம் உச்சக்கட்டத்துக்கே போயிருச்சு. போதுண்டா சாமி, படித்தது இனி நம்மளை யாரும் கிண்டலும் பண்ண வேண்டாம், கேலியும் பண்ண வேண்டாம், நாம் பேசாமல் இந்த காலேஜை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு அவன் முடிவு செஞ்சான். அந்த வகுப்பு முடிஞ்சதும் நேராக தன்னுடைய விடுதிக்கு வந்தான். தன்னுடைய துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கல்லூரியிலிருந்து வெளியேறினான். இப்போ அவன் தன்னுடைய ஊருக்கு போகணும்னா மதுரையிலிருந்து ஒரு ட்ரெயின் ஏறணும். மதியான நேரத்தில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸு, கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு, பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த மாதிரி எதில் வேணும்னாலும் ஏறி திருநெல்வேலிக்கு வந்துடலாம். அவனும் அந்த மாதிரி மதுரையிலிருந்து கிளம்பின பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறிக்கிட்டான். ஒருவேளை நீங்களும் பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறி இருந்தால் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நிற்கும் பொழுது அந்தந்த ஸ்டேஷனில் எந்தெந்த சிறப்பு உணவுப் பொருள்களோ எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் ஏறுவாங்க. ட்ரெயினோட முழு நீளத்துக்கும் வியாபாரம் செய்வாங்க. அதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஷனும் வந்துடும், இறங்கிக்குவாங்க. எதிர் திசையில் ட்ரெயின் வந்ததுமே அதுலேயும் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு முதல்ல இருந்த ஸ்டேஷனுக்கே வந்துடுவாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிற ட்ரெயினில் தான் அவனும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? அவன் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரெயினில் கடம்பூர் வந்ததும் ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய சட்டியில் போலி வடை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஏறினான். சில பேர் அவனை கூப்பிட்டு அவங்களாவே பொருள் வாங்கினாங்க. சில பேர்கிட்ட அவனாவே தேடி போய் விற்க முயற்சி செய்தான். சேச்சா, கண்ட எண்ணெயில் பண்ணியிருப்பீங்க, வேண்டாம் அப்படின்னு மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு யாராச்சும் பதில் சொன்னாலும் அடுத்த ஒரு நபர்கிட்ட அந்த பையன் வேணுமான்னு கேட்காம இருக்கல. அவனால் முடிஞ்ச அளவுக்கு வேணுமா சார்னு கேட்டு வியாபாரம் செஞ்சான். அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் ரொம்ப சுடுசுடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு அவனை ஒரு மாதிரியாக பேசிட்டாரு. உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இப்படி பிள்ளைய பெற்று விட்டுட வேண்டியது, அதுங்களை வச்சு வேலை பார்த்து சாப்பிட வேண்டியது, என்ன ஜென்மங்களோ அப்படின்னு கொஞ்சம் கடுமையாகவே பேசினாரு. அந்த பையனோட மூஞ்சி ஒரு மாதிரியாக வாடி போச்சு, கண்ணெல்லாம் கூட கலங்கி போச்சு. ஆனால் அதுக்குன்னு அடுத்த பெட்டிக்கு போய் தன்னுடைய வியாபாரத்தை நிறுத்தலை. அதாவது இந்த பையனுக்கு விரக்தியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, கல்லூரி மாணவன். அந்த வியாபாரம் பண்ணுற சிறுவனை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ பேர் மூஞ்ச சுழிச்சும் இப்போ ஒரு நபர் அவங்க அம்மா அப்பாவை பற்றி தப்பாக பேசியும் கூட வியாபாரத்தில் கவனம் செலுத்துகிறாங்களே அப்படிங்கிற கேள்வி அவன் மனசில் தோணுச்சு. ஏந்திரிச்சு கதவு பக்கத்தில் ஏதோ காற்று வாங்குறதுக்கு போகிற மாதிரி அடுத்த ஸ்டேஷனில் இறங்குறதுக்காக நின்ன அந்த சிறுவனுக்கிட்ட இவன் அவனோட மனசில் இருக்கிற கேள்வியை கேட்டான். அதுக்கு அந்த பையன் சொன்னான், அண்ணன், என்ன இவ்வளோ நேரம் திட்டினாங்களே, இவங்கள எனக்கு சோறு போட போகிறாங்க, நாளை பொழுதுக்கு நான் பட்டினியாக கிடக்க போகிறேனா இல்லை பச்சை தண்ணி குடிக்க போகிறேனான்னு அவங்களுக்கு என்னென்ன கவலை? இந்த பேச்செல்லாம் நான் கண்டுக்கிட மாட்டேனே. இதெல்லாம் கேட்டு பாதியிலே வியாபாரத்தை நிறுத்திட்டா நஷ்டம் அவங்களுக்கு இல்லைண்ணே, எனக்கு தான் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அவன் சொன்ன உடனே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இடிச்சுது. அந்த பையன் சொன்னது தனக்கே சொன்ன மாதிரி தோணுச்சு. இப்போ ஒரு வேளை இந்த வகுப்பு ஆசிரியர் திட்டுனாருன்னு வகுப்பு மாணவர்களே கேவலமாக பார்க்குறாங்கன்னு நம்ம படிப்பை நிறுத்திட்டா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும். நாம் படித்து முடித்து நல்ல நிலைமைக்கு வருவோங்கிற நம்பிக்கையோட அவ்வளோ ஏழ்மையிலும் பல விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு படிக்க வைக்கிற நம்ம அம்மா அப்பாவோட கனவு தான் வீணாகும். ஆனால் நம்மளை திட்டின ஆசிரியர்களோ நம்மளை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குற மாணவர்களுக்கோ எந்த நஷ்டமும் இல்லை அப்படிங்கிறத அந்த பையன் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான். கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தணுங்கிற தன்னுடைய எண்ணத்தை குப்பையில் தூக்கி போட்டுட்டு படிப்பை தொடர்ந்தான். பல அவமானங்கள் மத்தியிலும் படித்து முடித்தான். இப்போ நல்ல ஒரு வேலையிலும் இருக்கான். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களை யாராவது ஒருத்தங்க கிண்டல் செய்தாலோ கேலி செய்தாலோ அவமானப்படுத்தியிருந்தாலோ அதனால் ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து மாற்றிக்கிங்க.
இந்த சம்பவத்தில் அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி உங்கள் எதிர்காலத்துக்கு யாருமே பொறுப்பு கிடையாது. ஆனால் உங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது எதுக்காக அடுத்தவங்களுடைய கேவலமான பார்வைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? மீறி கொடுத்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தவறான முடிவுகளனால யாருக்கு நஷ்டம்? உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கா? இல்லை உங்களுக்கு தான். அதனால் இனிமேலாவது அது மாதிரியான சூழ்நிலையின் போது இந்த கதையை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த கதை உங்கள் வாழ்க்கையோட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.